ஹாய், நான் மேகலா. வராகி மூன்றாம் பிறை எலுமிச்சஞ்சாறு தீப வழிபாடு. அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது நாள் மூன்றாம் பிறை நாள் ஆகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது. மூன்றாவது நாள் துதியை திதி அன்னைக்கு தெரியும். அந்த நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பாக மாலை 6:30 தோன்றும். மூன்றாம் பிறையை தெய்வீக பிறைன்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றாம் பிறையை தான் வராகி அம்மா தன்னோட தலைமுடி மேலே அணிந்திருக்காங்க. பிறை தரிசனம் செய்யும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றின்னு மந்திரத்தை சொல்லணும். சந்திர தரிசனம் செய்யும் நேரத்தில் எலுமிச்சஞ்சாறு தீபம் ஏற்றணும். ஒரு தாம்பூலத்தட்டில் வெத்தலையை பரப்பி அதுக்கு மேலே 5 ரூபாய் நாணயம், தங்க நாணயம், வெள்ளி நாணயம் இருந்தாலும் அதையும் வச்சுக்கணும். அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி பவுல் வச்சு இல்லை மண் குடுவை கூட வச்சுக்கலாம். அதில் எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றி அதோட நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த எலுமிச்சம்பழம் சாறு தீபத்தை கையில் வச்சுக்கிட்டு 3 முறை வலம் வரணும். மீண்டும் பிறை தரிசனம் செய்துட்டு அந்த தீபத்தை பூஜை அறையில் இருக்கிற வராகி அம்மா ஃபோட்டோ விற்கிறதுக்கு முன்னாடி வச்சு வராகி காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். இந்த வழிபாடு செய்தால் நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே படிப்படியாக தீரும். கண் திருஷ்டி, ஜாதக கோளாறு, உடல்நல சரியில்லாமல் இருந்தாலும் இந்த வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடை எல்லாருமே செய்யலாம். சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க தன்னோட வாழ்நாள் முழுவதுமே சந்திர தரிசனமும் செய்து வராகி அம்மாவையும் வழிபாடு செய்யலாம். எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.